சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்கள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீவத்சவா மார்ச் 5ஆம் தேதி பணி ஓய்வு பெறுவதை அடுத்து உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரையின் பேரில் புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம். புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக கேரளா உயர்நீதிமன்ற நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா இன்று அதாவது மார்ச் 5ஆம் தேதி பணி ஓய்வு பெறுவதை அடுத்து ஒரு பரிந்துரை அளித்தது. அதன்படி குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்து புதிய தலைமை நீதிபதி பதவியை ஏற்றுக்கொள்வார் என அந்த இதில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூரை சேர்ந்த நீதிபதி தர்மாதிகாரியை மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்து கடந்த 1992ஆம் ஆண்டு முதல் வழக்கறிஞராக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை வருமான வரித்துறை, வங்கி மற்றும் மத்திய அரசு துறைகளில் வழக்கறிஞராகவும் பணியாற்றிய அவர் 2016ஆம் ஆண்டு மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாகவும் 2018ஆம் ஆண்டு நிரந்தர நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார். மேலும் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கேரளா உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட அவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தளபதி நீதிபதியாக நியமிக்க ஏற்கனவே கொலீஜியம் ஒரு பரிந்துரை செய்துள்ளது. இதனையடுத்து இன்று அதாவது தற்போதுள்ள தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய எம் ஸ்ரீவத்சவா அவர்கள் இன்று பதவி அவருடைய அந்த காலம் முடிவடையும் நிலையில் இது தர்மாதிகாரி அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியாக கேரளா உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை உடனடியாக பணியமர்த்த செய்வதற்காக குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரம்.